ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு சௌந்தர்யலகரியில் 30வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். ஸ்வதேகோத்பூதாபி கிருணிப்பி அணிமாத்தியாபி ரபிதோ அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு எந்த காரியம் ஆரம்பிக்க போதுனோ ஒரு தைரிய குறைவு இருக்கும். இதை எப்படி நம்மளால் ஆரம்பிக்கணும், எப்படி பண்ண முடியும், நமக்கு இதில் ஜெயம் கிடைக்குமா, இப்படி ஒரு சந்தேகத்தினால அவள் அந்த காரியத்தை ஆரம்பிக்க தள்ளி போட்டுனே இருப்பாள். இப்போ அவெல்லாம் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து ஒரு 48 நாட்கள், ஒரு நாளைக்கு 18 தடவை இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி அந்த காரியத்தை தொடங்கும்போது நிச்சயமாக வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று. அது எப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ சூரியன், சந்திரன், அக்னி மூவரும் எவருடைய தரிசனத்துக்கு வழிகாட்டுகிறார்களோ, இடா, பிங்களா, சுக்ஷும்னா இந்த மார்க்கங்கள் மூன்றும் எவரை உபாசனை பண்ணுறதுக்கு வழிகாட்டுகிறதோ, எவருடைய கண்கள் மூன்றோ அவருடைய தேவியாகிய உன்னை பூஜிக்கும் போது அஷ்டமா சித்தியே ஏற்படுங்கிறது உறுதியான ஒன்றுங்கிற போது, இந்த சாமானிய மக்களான நமக்கு ஒரு காரியம் எடுத்து அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுக்குறது தான் இந்த ஸ்லோகம். இன்னொன்று என்ன சொல்கிறான்னு, இந்த ஸ்லோகத்தை 96 நாட்கள், ஒரு நாளைக்கு 1000 தடவை வீதம் நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிக்கும். ஒரு நாளைக்கு 1000 தடவை வீதம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும்போது பரகாய பிரவேச சக்தியே ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம். அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் அதில் துளி கூட சந்தேகம் இல்லாமல் ஒரு தைரியமாக இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக வெற்றி உண்டாகுங்கிறது உறுதியான ஒன்று. அவசியம் பாராயணம் பண்ணி பாருங்க. இதுக்கு நைவேத்தியமாக நம்ம கொடுக்க வேண்டியது தேன், திரிமதுரம், சக்கரை பொங்கல், தாம்பூலம். இதுதான் நைவேத்தியமாக இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது.